தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை கலைக்கின்றார், தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கட்சியை கலைக்கின்றார், தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கின்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் நடிகர் விஜய். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி என பல கட்சிகளில் இருந்தும் பலர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவி வருகிறார்கள். ஆனால் கட்சியை இன்னும் கட்டமைக்க முடியவில்லை. கிளை பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பொறுப்பாளர்களை விஜயால் நியமிக்கப்படவில்லை. ஆனால் தேர்தலை சந்திக்க ஆயத்தமாகிக் கொண்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறைக்கு நடிகர் விஜய் படியேறி கொண்டிருக்கிறார். அதுபோக தற்பொழுது நீதிமன்றத்துக்கும் படியேறி கொண்டிருக்கிறார். தற்பொழுது விஜய் அவர்கள் கூட்டணிக்காக கதவை திறந்து வைத்தார். எந்த கட்சியும் கூட்டணிக்கு இதுவரை வரவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான தலைவர் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கட்சியை கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி, ஜெயலலிதாவின் தோழி சசிகலா. சசிகலா அவர்களுடைய அண்ணன் திவாகரன் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிடர் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். கருப்பு, சிவப்பு, வெள்ளை நிறங்களில் கொடி அறிமுகப்படுத்தி அந்த கொடியின் நடுவில் பச்சை நட்சத்திரம் இருக்கும்படி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். மன்னார்குடியில் வைத்து இந்த கட்சியின் அறிமுக விழாவை நடத்தினார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை நடத்தி வருகிறார். தேர்தலில் போட்டியிடவில்லை. தற்பொழுது அண்ணா திராவிடர் கழகத்தை கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முடிவை எடுத்துள்ளார். இதற்காக செங்கோட்டையனுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தவுடன் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் திவாகரன். அண்ணா திராவிடர் கழகம் என்ற பெயரில் சசிகலா கட்சி நடத்தலாம் என்று திட்டமிட்டிருந்தார். ஆனால் சசிகலாவின் கனவு பொய்த்து போனது. தற்பொழுது திவாகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார்.